யாரு ஆளு? சாலு மன்னன். அவனுக்கு சொல்லி தெரியலையா சொல்லிக்குமா? சரி அவதான் கேட்டா உதைக்கிறானே அடிக்க வரான். என்ன செய்யுது? நல்லவளாக வாழ்ந்திருப்பாய், சுகமாக வாழ்ந்திருப்பாய். தம்பி சமீபம் விளக்கம் சபையில் அமரக்கூடிய அனைவருக்கும் என் பணியான வணக்கம். ஆளை பார்த்தால் விளக்கம் சொல்லக்கூடா. எனக்கு ஒரு அக்கா இருக்கா. ஓ அக்கா. ஆமா அக்கா இருக்காங்க. யாரு? காசி தாண்டி வரக்கூடிய ராஜனுக்கு மனைவியா விளங்கக்கூடிய மாணிக்கவள்ளி. மாணிக்கவள்ளி உங்க அக்கா. ஆமா தம்பி என் அக்காவுக்கு மொத்தம் 3 பெண்கள். 3 பெண்ணு. அம்பாள், அம்பாள், அம்பிகை, அம்பிகை, அம்பாளிகை, அம்பாளிகை சொல்லக்கூடிய 3 பெண்ணு. இந்த 3 பெண்களுக்கும் நான் தான் தாய் மாமன். தாய் மாமன். ஆமா சாந்த சீலைட்ட மாமன். 3 பெண்கள் முதல் பெண்ணா விளங்கக்கூடிய அம்பாளுக்கு, அம்பாளுக்கு சாந்த சீலைட்டு இருக்கேன். நீ தான் இட்டு இருக்க. ஆமா அறுமுடி கட்டி இருக்க. ஆமா அப்படி இருந்து போயிடும். மற்ற விளக்கம் சொல்றப்போ அப்படி அப்படி 3 பெண்கள். முதல் பெண்ணுக்கு சாந்த சேலை என்னைக்கா இருந்தாலும் அந்த பெண்ணு எனக்கு தான்.
சரி அந்த பெண்ணு எனக்குதான் அன்பு சிம்மாசனம் உட்காரும் எங்க இருந்து வருது சுடுகாட்டுல இருந்து ராஜமாபுரி பட்டணத்துல இருந்து வருது மகாராஜ ராஜஸ்ரீ மகாக்கணம் இருந்தே காசிவன் எழுதக்கூடிய நிறுவனம் என்றால் அம்பாளம்பிகை அம்பாளிகை 3 பெண்களுக்கும் ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்த நிறுவனத்தை கண்ட மன்னர்கள் வந்து சபையில் அமர்ந்தால் கண்ணுக்கேத்த கணவன் தேர்ந்தெடுப்பார்கள் அப்படின்னு எழுதியிருக்கான். இப்படிக்கு காசி மன்னன் எழுதியிருக்கான். நான் எப்பேற்பட்டால் ஐயோ கல்யாணத்துக்கே நீதான் சொந்தக்காரர். இப்படி அந்த கல்யாண தாய் மாமன் தான் நான் இருக்கேன். என்ன கேட்காமல் ஏற்பாடு செய்யலாமா? செய்யவே அப்படியே செய்யலாம். சொந்த தாய் மாமன் நான் இருக்கேன். என் மாமன் விடுறா அவனுக்கு எதுவும் தெரியாது. என் அக்கா கிராமர் அவருக்கு தெரியல. கண்டிப்பா தெரியும். ஆனா எங்க போய் பேசுறோம் பேசணும். அதனால காஜா மலையாள தேச ஆண்டு வரக்கூடிய குந்திமக மகாராஜன் கற்போ என்ன ஊரு யாரு பேரு என்ன? மலையாள தேசத்தை ஆண்டு வரக்கூடிய என் பேர் தான் குஞ்சு பேர்த்த மகாராஜன். அம்மா பேச குந்தி போஜன மகாராஜன். அம்மா நீட்டா எனக்கு வராது. அதெல்லாம் சாப்பிட்டா குஞ்சு பேர்த்த மகாராஜன் அப்படி இருந்தா மகாராஜன் தான். அப்படி இருந்தா என் நாட்டுல மலையாள தேசத்துல 1000 கப்பல் ஆகாயத்துல பறக்குது. ஓஹோ 4000 ஏரோப்ளான் தண்ணில போகுது. அப்புறம் ஆகாயத்துல போகுது. அப்புறம் 7 ட்ரெயின் தார் ரோட்ல போகுது. கப்பல் ஆகாயத்துல பறக்கும். ஏன் நாட்டுடா கப்பல் ஆகாயத்துல பறக்கும். அப்படின்னா நிருபத்துக்கு கைத்துக்கு வந்துக்குதா நம்ம வயிற்று குத்துவேன். வாங்கி பாரு உன் கண்ணுக்கு என்ன காசிமாபுரி பட்டிருந்து வந்து காசி மன்னன் ஏது நிர்மம் என்னவென்றால் அம்பாளிகை இந்த 3 பொண்ணுக்கும் ஓ கண்ட மன்னர்கள் எல்லாம் வர வேண்டும். வந்தால் அந்த 3 பெண்ணும் பொண்ணு மாலை போடுது. அந்த பொண்ணு திருமணம் கட்டிக்கலாம். அந்த கண்ணுக்கேத்த கணவனை தேர்ந்தெடுப்பால் அவரே நம்ம திருமணம் செய்யலாம். அந்த 3 பொண்ணுமே எனக்கு தாண்டா போடும். கண்டிப்பா ஏன்னா அம்மா அழுவினாரு. அழகு கண்டு அந்த 3 பொண்ணு எனக்கு கல்யாணம் பண்ண கிளம்புறா. காசிமாபுரி தன்னை நாட்டில் இப்படி காஷ்மீரா காசிமாபுரி வந்துட்டான். ஏரோப்ளேன் போனா 3 மணி நேரம் ஆகும். அதான் ஒரே ஷாட்டா வந்துட்டு யார் வராங்க பாப்போ. எந்த ராஜா காசிமாபுரி நாடி கொண்டிருக்க இந்த நேரத்தில் அஸ்தாபுரி ஆண்டு வரக்கூடிய பீட்டாச்சாரி தர்ப்போம்.
ஐயா வணக்கம். சேவகா ஐயா வணக்கம். எக்குறை இல்லாமல் வாழும்படி ஆசீர்வாதம். ஆகட்டும். தம்பி அமைதி அமைதி கணவருக்கு ஆமா. என் பரிவார வணக்கம். வணக்கம். ஆளை பார்த்தால் பார்த்தால் அது ஒரு சந்துக்குள்ள பரம்பரை. 32வது தலைமுறை. சந்தன மன்னனுக்கும் கங்கா தேவிக்கும் நான். என் பெயர் காங்கேயன். காங்கேயன். எப்படி காங்கேயன். என் பெயர் காங்கேயன். இந்த எங்க அம்மா இருக்க இன்னொரு பெண்ணை பார்த்து ஆசைப்பட்டார். அதனால் இரண்டாம் திருமணம், மண்ணாசை, பெண்ணாசை, பொருளாசை, மூன்றாசை வைத்து எங்க அப்பாவுக்கு இரண்டாம் கல்யாணம் செய்து வைத்தால். உலகத்துல எல்லாம் போய் ஒரு அப்பனா ஒரு பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. ஆனா ஒரு பிள்ளை போய் ஒரு அப்பனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுக்கிட்டு பரவாயில்ல. பீஷ்மத்தை துறந்து கல்யாணம் செய்து வைத்து ஆசைப்பட்ட சந்திரமனுக்கும் என் சிறிய தாயார் பரிமளகந்திக்கும் 2 ஆண்கள், ஒன்று சித்தாங்க, இரண்டாவது சித்திரவதை, ஆகாய கந்தருடா, சித்திரவதை மாண்டி விட்டான். என் தம்பி இருக்கான், விசித்திரவன், அனைத்தோட போய் செய்கிறான். கல்யாணமே வேணாம் அப்படின்னு. ஆமா, ஆனால் சாமியாரியா நீங்க அப்படிங்கிறியா? உன் தம்பியால் மாறிக்கிறானா? யாரு உன் தம்பி அப்படி வாலிப பருவம், அழைத்து வாடா. விஸ்வாச்சாரி ஒன்று, இந்த விசித்திர வீரர். அப்படி இருந்தாலும் தம்பிகளுடைய அழகு எப்படி சென்னியில் மாநிலமா தகத்தோடு பரிமாணம் செய்து என்ன நடக்கிறது?
என்ன தேசம் ஓடுது? என்ன மலையாள தேசம். அப்ப உன் பேர் இனிமே மலையாளம். உன்ன ஓ தேசனா? எனக்கு கொண்டாட தேசம். ஏய் கொண்டாடம் மலையாளம். எங்க போற பண்ணி? காசிமாபுரி. நான் அங்கதான் போறேன். வா போலாம். எதுக்கு போற? ஐயா இவன் பேரா? அப்ப குஞ்சு பெருத்த மகாராஜன் சொல்லிட்டான். என் பேர் தான் குஞ்சு பெருத்த மகாராஜன். அம்மா பேச வச்சு போயா. சரி வா போலாம். போலாம். அங்க இச்சா சோறு நானும் போறேன். யார் யார் போலாம். குஞ்சு பெருத்த மகாராஜன். குஞ்சு போத்தின மகாராஜன். அம்மா பெரியாளி வாசல் பெற்றவனா இல்லடா இல்ல 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 கையகட்டா போ பட்டாடியா. அதாவது காசியாரோட தாண்டி வரக்கூடிய காசிராஜனுடைய மகள் அம்பாளம்பிகை அம்பாளிகை. சரி மூன்று மணிகளுக்கு இச்சா செய்வோம். நாங்க செய்யறதுக்கு போயிட்டு இருக்கோம். சொல்லுங்க. என்ன ஏய் நீ போறியா? அவனி முதல் 58 தேசராஜாக்கள் தலைநகரம் டெல்லி ஆனா காசி மன்னன் எங்களுக்கு நிருபம் அனுப்பலாமா? சொல்லுங்க ஐயா சொல்லுங்க. இந்த பீஷ்மாச்சாரியா நிருபம் பீஷ்மாச்சாரியா ஐயா நீங்க மண்ணாசை பொன்னாசை பொருளாசை மூன்று ஆசையும் திறந்து சரி பீஷ்மன் தரித்திருக்கிறீங்க. பீஷ்மன் தரித்திருக்கிறீங்க. அதனால உங்களுக்கு திருமணம் ஆசை இல்லையே? எனக்கு இல்ல, என் தம்பி இருக்கா. எனக்கு தெரியாதுங்க. உங்க தம்பி இருக்கிறது எனக்கு தெரியாது. இந்த 58 தேசராஜாக்கள் தலைநகரம் சரி அத்திராபுரி பக்கம் எனக்கு அனுப்பணுமா? அனுப்பணும். ஆனா உங்க தம்பி இருக்கிறாரு எனக்கு தெரியாதுங்க. துள்ளு காலை அப்படிங்களா? இளம் காலை சரிங்க. மூன்று பட்டை அப்படிங்களா? சிவநடை அப்படின்னா உட்கார வைங்க. ஏழை நிர்வாணத்துல தெரிஞ்சுக்கிறேன். சொல்லுப்பா யார் உனக்கு தம்பி? சொந்த தம்பி. சொந்த தம்பி. உன்னுடைய பிள்ளைகள் யார்? பிள்ளைகள் யார்? தாய் மாமன். சொந்த தாய் மாமன் நான் இருக்கேன். என்ன செய்யறோம்? என்ன செய்யறோம்? பைத்துக்கு அதுக்கு இது போட்டு அடிக்கிறேன். என்னடி இந்த அவனி 55 தேச ராஜாக்கள் சுயவரத்துக்கு வந்தா அவங்க பார்க்கும்போது உனக்கு கல்யாணம். அதுக்குதான் சுயவரம். எனக்கு உன் பொண்ணு கல்யாணம் ஆகிறது அனைவரும் பார்க்கணும். எல்லா ராஜாக்களும் பார்க்கணும். என் பொண்ணு உன்ன கல்யாணம் பண்ண அதானே? ஆமா அக்கா சரிப்பா ஆகட்டும். ஊர் மக்கள் சொல்லிட்டு சாப்பாடு கல்யாணத்துல இலையாடுக்கு எல்லாம் விட்டாங்களா? அப்ப யாரு எழுதுறாரு? யாரா? யாரு? சொல்லுங்க ஐயா. சொல்லுங்க. என் தம்பி உட்காந்துருக்கான். என் தம்பி விட்டுருவேன். ஐயா ஐயா வணக்கம். சொல்லுங்க. சரி உட்காருங்க. டைம் மிஷின் நிருபம்
ஏங்க, அவங்க தம்பி ஒரு கல்யாணம் இருக்கிறது எனக்கு தெரியாதுங்க. நீ உட்காருங்க. கல்யாணம் பண்ண மாட்டான். இப்ப பாத்து என்ன கல்யாணமா இல்ல கலாட கல்யாணம் அம்மா வந்து ஒரே கடவை அமர்ந்து விட்டாரா? நாட்டு அரசர்களும் அப்படியா? சரி அப்படி அம்மா கோவராசா கேட்டுக்கொண்டே வருவேன். எனக்கு விவரமாக சொல்ல வேண்டும். மீசலாம் வரலாமா? போய் அவரை சூட்டுக்காம வர்றாங்க. அம்மா சொல்லுமா. மணி முடித்தாரி தைக்க மண்ணா வருக வருகாரோ தாய் மாமன் சொந்த தேசத்தை ஆண்டு வரக்கூடிய சால்வ மன்னன். உனக்கு 5 வயசுல சாதனை சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி போறதா? ஆமா. அவர்தான் மாப்பிள்ள. கீழே அரம்பி அடிச்சு போட்டவரு. ஏய் மணிக்கொல்லி மாறிவா பொண்ணு கண்ணி கைந்தவளா கல்யாணம் மனவல்லா கல்யாணம் மனவல்லா கட்டழகி எந்தனுக்கு சுத்தமாயிருப்பாளா பொண்ணு கண்ணி கைந்தவளா கல்யாணம் ஆனவளா இல்ல கல்யாணம் ஆன பொண்ணுக்கா சுயராஜ்யம் அப்படி கல்யாணம் வைப்பாங்க. பொண்ணு ஓட்டு அம்மா அவர் தவிர மற்ற அருகில் இருக்கின்ற அவர்தான் விசித்திர வீரியன். அம்மா சொல்லுமா. மணிக்காளி நேரமான வேற பொண்ண பார்த்துக்கொள்ளுவே கல்யாணத்துக்கு வந்த சாப்பாடு வேலைக்கு வந்தோம்லாம் பெருமை உட்கார்றாங்க. சொல்லல அவசரப்பட மாட்டேன். இவர்தான் தம்பி சித்திரவீரியன். இவர் சாரு தேச மன்னன். ஆமா பரவாயில்லை. ஆமா சொல்லுமா. வண்டி குரங்கை போல குத்தி இருக்கின்ற
ஐயோ ஏமா சொல்லுங்க. நம்முடைய சுயவரத்துக்கு ராஜாக்கள் தானே வந்திருக்கணும். ஆமா. இது எங்க இருந்து மலை மேல இருந்து குரங்கு கூட வந்துட்டு குரங்கு இல்லம்மா, மலையாள தேசம். மலையாள தேசமா? ஆமா. அவன் மூஞ்சி அப்படிதான் இருப்பாங்க. ஐயா ஐயா மலையாளிகள் அதுல தான் இருப்பாங்களாம். அவன் மூஞ்ச பாரு காய் மாத்துறான். சேவி மனதில் கீழே நடக்கும் பாரு அவன் மூஞ்சியா. ஐயா மாத்துறான். கம்மியாச்சு வரும்போது எவ்வளோ மூஞ்ச கழிவிட்டு வரத்தாண்டா எம்மா கிளறி கொண்டு இருக்குதா கைலாத்து போறேன்னு சொல்லி வெளிநாடு போய் வெள்ளாடு சூட வாங்கி இந்த மாதிரி இச்சாச்சுக்கு ஒரு கேள்விப்பட்ட உடனே கேள்விப்பட்ட உடனே நேரா மலையாள தேசத்துல இருந்து நேரா வெளிநாடு போனேன். நான் வர நாளைக்கு காலம் அந்த ரேடியோ உடச்சுறேன். நேரா வெளிநாடு போய் ஒரு மாசம் தங்கி இந்த கிருமி ஆனந்தா இது பேர் தான் சுனானா பண்ணா எப்படி போசறோம்? அப்படியே பிதிக்கி வைக்க வேண்டியதான். ஏ பந்தாலும் மலையாளம் கூத்து முன் உக்காரு. உட்காரு மலையாளம். ஏ மாலா முதலாம் ஒண்ணு எனக்கு ரெண்டு. ஏன்னா போய் போன எனக்கு தான் 2 உள்ள 1. யாரு மாலை இச்சு வேணாடா இச்சு வேணாடா போடாடி எனக்கு அப்படியே வேண்டும். போடாடி ஏய் அங்க வா போட அப்படியே. ஏ நாளைக்கு ஏ அத்தகா ஏய் ராவோ என்ன சொல்லு? அம்மா என்ன நினைப்பாளோ அம்பா ஏது நினைப்பாளோ என்ன நினைப்பாளோ அம்மா ஏது நினைப்பாளோ அம்மா என்ன நினைப்பாளோ அம்மா ஏது நினைப்பாளோ அம்மா ஏது நினைப்பாளோ ஆமா மாமா என்று மனப்பூதி ஆய்வாளோ அம்மா அம்மா மாமியா மாமா மாமா மனோ கொன்னி அழுவாளோ மாமா மாமா என்று மானம் குன்னி அழுவாளோ எம்மா நீட்டா போகுது அதுக்கு? அட மாமா மாமா மனம் குதி அழுவாளோ அழுவாளோ அழுவ மாட்டா அழுவ மாட்டா பறக்கும் போலி இது யாரு கோழி இந்த மாலை எவரு கோழி இந்த மாலையா யாரோ போடுதடி அம்மா நான் சென்று கண்ணுக்கேற்ற அழகருக்கு நான் மாலை சூடி வருகிறேன். நான் போயிட்டு வரேன். அம்மா என் தம்பி மேல ஒரு கண்ணு வைமா. ஓ என் தம்பி மேல ஒரு கண்ணு வை. உன் தம்பி மேல ஒரு கண்ணின்னா ஒரு கண்ணன் ஓட்டிட்டு செய்து கண்ணு வச்சு நட்டுறேன். ஐயாமா அப்படி சொல்லக்கூடாது. அவன் தாய் மாமன் சாந்தி சிலைட்டு அதனால கண்டிப்பா நீ போடுற. ஏ மாமியா ஏய் எம்மா நான் விட்டா உட்கார்ந்து உட்கார்ந்து பைத்தியக்காரனா அதுக்குள்ள இன்னொருத்தன் கிளம்பிட்டானா? இது யாரு கோழி இந்த மாலை இது எவரு கோழி இந்த மாலையா
அப்படி என்னாச்சு என்ன சொன்னேன் என்கிட்ட இப்ப மாலை போடுவான்னு சொன்னேன் போடுவான்னு சொன்னேன் அவன் எவ்வளோ ஒரு வைப்போகனு மாலை போட்டான் சும்மா இருக்கிறது மாலை போட்டான் அப்படியா பின்ன சோத்துக்கே வயிறா போய் மாலை போடணும் தெரியுமா ஏய் கொண்டாலா ஏப்பா சரி அவ போனா போற கூட நான் சொல்லி தான் அனுப்பிச்சேன் அவ போறத போய் போறா இன்னும் 2 பேரும் அழகா நடு பொண்ணு அருமையா இருப்பா உனக்கு பொருத்தமான அவ தான் அவளை போற சொல்றேன் அக்கா சொல்லு நடு பொண்ணு மாலை போடுவல கண்டிப்பா உனக்கு பொருத்தமான பொண்ணு அவ தான் இவன் கொஞ்சம் குண்டா இருப்பா கொண்டாலா நான் உன் அச்சு தப்பு தான் சரி நடு பொண்ணு நாங்க போட சொல்றேன் சொல்லு மலையாளம் ஏய் கொண்டாலா வாயா இவங்க பூரம் சொல்லு பாப்பா என்ன கொண்டாலா மலையாளம் பெரிய பொண்ணு மாலை போடலடா போடுவான்னு பார்த்தேன் ஆமா எவ்வளவு சும்மா கண்ணு மாலை போட்டா ஏய் கவலைப்படாதடா ஏண்டா பெரிய பொண்ணு போனாலும் நடு பொண்ணு இருக்குது கொண்டாலமே அவ கெண்ட கால கொண்டு சுத்தி அவ கெண்ட கால குண்டு சுத்தி அவ நமக்கு தேவையில்லை போடா வாங்கி வேணா கொண்டு வரலாம் போடா மாலை போடலாம் மயிலாச்சு போடா போடு 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 வாடி திரியா ஏம்மா அக்காவ நம்ம தாய்மாமா உன் தாய்மாமா இருக்கான் பாரு சரி அவருக்கு போட சொன்னேன் மாலை போடல சரி ஏம்மா நீயாவது தாய்மாமனுக்கு போடுமா சரிம்மா போடுறியா கொஞ்சா மலர் எடுத்தேன் தாத்தர் சாபையை நாடி 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 பொண்ணு மாலை போட்டாளா உன் பொண்ணுமா அதே அடிக்கிறது அது அந்த கட்டுல கொஞ்சம் கீழே அப்படி எப்படி பண்ண அடிக்க உன்னை யாரா கேட்டான கண்ணுல போய் மணி அடிச்சிட்டாங்க பொண்ணு எனக்கு மாலை போட்டுச்சு மாமியாரே மலையாளத்தாரா வருஷம் இது சீர்காட்டு கூட பொண்ணு அனுப்பு அப்படியா மலையாளத்தாரா சீர சின்ன வேணும் உனக்கு ஏய் நானும் உன் பொண்ணு சும்மா போகக்கூடாது ராயல் ஏன் பூண்டு கொடு ஏய் தாய் அந்த வண்டி எடுத்து கொடு அப்படி அதெல்லாம் உமா வாக்கா ஏய் ஏமாக்கா ஏமாக்கா ஆமா அப்புறம் உன் பொண்ணு நானும் பெட்ரோல்ல படுக்கிறதுக்கு பிரிச்சு கொடு பிரிச்சா பிரிச்சா போய் கோர்பாங்க புண்டா வெட்டு 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 ஆனா வெட்டு மத ஒண்ணு மேல இருக்கணும் சரி அப்பதான் நானும் உன் பொண்ணு இருப்போம் சரி மாலை காமி பாப்போம் மாலை காமி மாலை பாக்கலையா பாக்கலையா அடிப்படி வல்லாரோம் இதெல்லாம் பாக்க கரண்டியா யா மாலை பாக்காமையா அதெல்லாம் எடுக்கணும் பாரு மாலை நானே பார்க்கல அத போட்டது மட்டும் பார்த்தேன் சரி காமி எதுக்கு தெரியல மாலை போடுது ஐயோ கட்ட மாலை அட மாயாடா இது வர மாலை ஐயோ ஐயோ இது வர மாலை இது வர மாலை இந்த சுயவரத்துக்கு வந்தா தொடப்ப கட்டாலே அடி முன்னாடி சொல்லிடுவாங்க உன்னை மாலை போடுனா தொடப்பட மலையாளம் எனக்கு மாலை போடுவாங்க இது வெயிட் பண்ண போடுடா
வெங்காயத்துக்கு தம்பி ஏன்பா என்னாச்சு இந்த தேவையான எனக்கு மாலை போடல இப்ப இந்த பொண்ணு நல்ல பொண்ணாச்சு இவன் சொன்னா கேப்பா இந்த பொண்ணு கூட போட காணும் இந்த தேவையான எனக்கு மாலை போடாத ஒரு சும்மா கண்ட பையன் மாலை போட்டான் ஐயோ ஏன்பா சரி இவன் 2 பேரும் விடு இன்னும் ஒரு சான்ஸ் இன்னும் ஒரே ஒரு வாய்ப்பு இருக்கு ஆமா அந்த சின்ன பொண்ணு அருமையான பொண்ணு ஆமா நான் சொல்றதா அக்கா சொல்லுப்பா 2 பேரும் மாலை போடல கோவத்துல ஒண்ணு அடிச்சுட்டேன் நான் அடிச்சுட்டேன் தப்பா நினைக்காத சரிம்மா அக்கா நீ கோவப்படாத தாய் மாமா வந்து சும்மா போக கூடாதுக்கா சரிப்பா சின்ன பொண்ணு கூடயாவது சொல்லுக்கா நான் அவன் கையில காலில் விழுந்தாவது உன் கவித்துல மாலை போட்டேன் சரிக்கா நான் சொன்னா கேப்பா நடு போன மாலை போடல நடு பொண்ணாவது மாலை போடுவான்னு பார்த்தேன் ஆமா அவளும் ஒரு சும்மா கடவுள் மாலை போட்டா வந்தாளா மலையாளம் வந்தாளா மலையாளம் ஆனா நடு போட்டு போனாலும் சுட்டி போடு சின்ன பொண்ணுடா அதான் என் வாயில வரா தெரியல வந்தாலும் போயிட்டா நல்லவும் போயிட்டா ஆனா சின்னவர்கா கண்டிப்பா உனக்கு எனக்கு போடுவா உனக்கு 2 ஆச்சு எனக்கு 1ன்னு பார்த்தா ஒண்ணுமே இல்ல சரி உட்காரு மலையாளம் தட்டு வேகமா கண்டிப்பா டேய் கொஞ்சம் மீசு புருடா பல்லு வளக்கடா அம்மா பாப்பா உங்க அக்கா 2 பேரும் என் கூட பிறந்த தம்பி தாய் மாமாமா உங்க அக்கா 2 பேரும் போடல போடலமா பாப்பா காப்பாத்துன்னு தெரியும் நீயாவது போட்டுருமா என்ன பண்ண உங்க மாமனுக்கு உங்க மாமனுக்கு ஒரு கண்டு வை ஒரு கண்டு வை தாய் மாமா நீ வீட்டுல அங்கேதான் இருக்கும் போடு நான் போட்டுக்கிறேன் சமயத்துல அதனால அம்மா தாய் மாமனுக்கு மாலை போடுமா ஆமாம்மா தாய் மாமனுக்கு மாலை போடுறேன் ஒரு கண்ணு வைக்க சொல்றியே ஆமா அம்மா சொல்லுமா அம்மா சொல்லு நான் மாமா மேல ஒரு கண்ணு வைக்க மாட்டேன் நான் 2 கண்ணு நோண்டி தென்னை கண்டு வச்சிடுறேன் ஏய் ஏய் அது கூட்டு ஒரு கண்ணு வைக்கிறேன் சின்ன பொண்ணு இல்லம்மா 2 கண்ணு அவர் மேல தான் இருக்கும் ஆமா. மாடிகல்லி போடுறியா மாடிகல்லி உன் பொண்ணு மாலை போடலாம் எடுத்துரும் உன் பள்ளி அந்த பள்ளி என்ன பண்ண போறா சரிம்மா தாய் மாமனுக்கு மாலை போடுற ஆமா ஆமா ஏ போடுறேன் ரைட் இத மாலை 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 என் கண்ணனுக்கு தேடிக்கும் பூமாலை மாலை 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 மலர் மாலை என் மன்னனுக்கு தேடிக்கும் பூமாலை என்னடா மாலை போட்டல பொண்ணு மறுபோன் மரியாதை இல்லையா சொல்லு வள்ளி புடிவிடுவா வள்ளி சரி மலையாளத்து மாதிரி போனா அக்காவுட்டு மாமி உன் சுண்டி பொண்ணு மாலை போடு சின்ன பொண்ணு மாலை போட்டுருச்சு மலையாளமா உனக்கு மாலை போட்டா மாலை போட்டுச்சு இல்லையா தப்பால மூத்து விட்டு அடிக்க மாமியாரா மாமியா தான் போய் வேலை போடாண்டா மறுபோன சரி சரி மருமா பொண்ணு 3 நாளா தாலி எடுத்து வந்துடும் அப்புறம் வா மறுபோனு கூப்பிடு சரி சொல்லு சொல்லு கோழி பின்னாடி போட்டு மலையாளத்து மாதிரி போனா இதை ஓடியாடுறா இந்த வாட்டி வேற கேப்ப எல்லா வண்டியோட இதே வர 3 சக்கர வண்டி வேணும் 3 சக்கர வண்டியா வண்டிக்கா அது வேணாம் நான் வேகமா போட செத்துருவேன் அதனால 3 சக்கர வண்டி ஒரு வாட்டி நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் ஏதாச்சா உன் வயிறு எப்படி இருக்கு இங்கே செக் பண்ணாதான் உன் பொண்ணு கையை வைக்கலாங்க ஏய் பேசக்கூடாது தாலி கட்டின மாமியா வச்சு கம்மியாச்சு மாமியா கொஞ்சம் நீ காமியா பொண்ணு மாலை போட்ட கம்மியா அந்த மாலை எனக்கு தெரிய மாட்டேங்குது மலையாளத்தான் உன் வயிறு காடி தெரிய மாட்டேது காட்டு வர ஓடியா ஆமா சரி கூட இது காமி மாலை காமி ஆனா உலகத்தை சொல்லுவாங்க மாமியா பார்த்தா பொண்ணு பார்க்க தெரியல மாமியா போ ஓ சின்ன பொண்ணு அழகா தான் இருப்பா அழகா இருப்பா குள்ளமா இருந்தாலும் கும்பிடுக்கிறான் ஆமா ஆனா கிட்ட வந்தா கம்முனுக்கிறான் அது மாதிரி வச்சு மாலை காமி ஏன் பாக்குறேன் சின்ன பொண்ணு மாலை போட்டுக்கிறா மாலை மாலை பாக்குறியா என் பொண்ணு உன்னை சரி பாரு கொஞ்சம் சேர்ப்பாரு
ஏன்டா செய்வதுக்காக உன்னை செருப்பாலே ஏய் நான் மாடி செருப்பாலே அடிச்சா முடிமாட இல்ல அடி தேவடியா வண்ணார ஓடி ஐயோ வெள்ளாரு ஓயா பாடி சொல்லுப்பா என்ன சொன்னேன் சின்ன பொண்ணு மாலை கண்டிப்பா போடுறேன்னு சொன்னால போடுவா சொன்னேன் போடுறேன்னு சொன்னா அந்த தேவடியால ஒரே சும்மாக்கிறது மாலை போட்டான் அப்படி பாயில எதுக்குமே லாகில அதுக்கு மாலை போட்டான் உனக்கு தெரியுமா நான் என் பேர் விட்டான் அவனுக்கு தாய் மாமன் தாய் மாமன் உனக்கு தம்பி தம்பி சொந்த மாமன் இருக்கு ஒரு வைபவங்களுக்கு மாலை போட்டாலே ஆமா என்னடி நாயம் தப்புதான்பா நான் போடலாம் தப்புதான் போடக்கூடாது போடலாமா தப்புதான் டேய் அவங்க போடல நான் என்ன போ இப்ப எனக்கு பங்கமா போச்சு உனக்கு பங்கப்படுத்தலாமா இவ்வளவு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அதான் பண்ண முடியும் என்னால ஏய் தேவடியா இவரோட நல்ல பொண்ணு நீ பார்க்க தேவையில்ல உன் தயவே எனக்கு தேவையில்ல இன்னோட ஆகாசத்துல தலைமொழிகிறேன் ஐயோ உன்னை பூரா போர் கொடுத்த மாதிரி அண்டா குண்டான் ஆமா புறாத்தி வண்டியில ஏத்தி வீட்டுக்கு அனுப்பு நான் போறேன் நீ போடி தேவடியா போடி எனக்கு ஒரு இனிமே உனக்கு எனக்கு வர வேண்டியது கிடையாது போ பொண்டாளா நீதான் தப்பு பண்ணிட்ட பொண்ணுக்கு முன்னாடி மாமியா போட்டு எடுக்கணும் அவன் கை விட மாட்டான் மலையாளம் கொண்டாளா சின்ன பொண்ணாலும் மாலை போடுவான்னு நினைச்ச மலையாளம் கொண்டாளா 3 தேவடாலும் சும்மா கந்த பையனுக்கு மாலை போட்டாளுவேன் அப்படி இருந்தாலும் கொண்டாளா மலையாளம் பழிவாசி மாலை போட மாட்டார் பொட்டு வாங்கினாலே நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும்டா மலையாளம் கொண்டாளம் பர கவுரட்டு போலாம் ஆனா அங்க வா இந்த 3 பொண்ணு மாலை போட்டாலே ஆமா எதுக்குமே உதவா சும்மா கிடந்த பையன் ஆமா அவனை நம்ம 2 பேர் சேர்ந்து 4 உதவ விட்டா பொண்ணை விட்டுட்டு போயிடுவான் ஆமா விட்டுட்டு ஓடிடுவான் ஓடிடுவான் பொண்ணு நமக்கு சொந்தம் அதனால அம்பாளிகை 3 பெண்களும் எனக்கு மாலை அணிந்து விட்டார்கள். இது கஷ்டமாயி போச்சு. இன்னொன்னு வயிறு இருந்துச்சு அண்ணா சுயவரத்தில் அம்பாள் அம்பிகை அம்பாளிகை 3 எனக்கு மாலை அணிவித்து விட்டார்கள். அதனால் நேருக்கின்றான் பார் சாளுவ தேசம் சாளுவ மன்னன் என்ன அடியதன் அடித்து விட்டார். அழகரம் பார் அவனே இருவரையும் இந்த ஊருக்கு திருஷ்டியே வராது. எகிரி குச்சிட வேண்டிய எகிரி குச்சிடும். ஏய் பாத்ரே
சரி தம்பி உன் கிளை மாட்டேன் என்ன அம்மா ஐயா வணக்கம் சுகமாக வை ஏங்க அண்ணா வணக்கம் 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 இவன் யார் உனக்கு எனது சொந்த அண்ணன் சொந்த அண்ணன் உடன்பிறப்பு அண்ணன் மூத்தார் வணக்கம் மூத்தார் வணக்கம் மூத்தார் நல்ல சைட் ஐயா சற்று பொறுத்திருங்க எங்க அம்மா அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டு அம்மா சொல்லுமா வாங்க ஐயா சொல்லுமா அம்மா அண்ணன் கேட்ட அழகனுக்கு மாலை சொல்வேன் என்று எடுத்து வைத்தேன் சரி அதுவும் ரத்னாபுரத்தை ஆண்டு வரக்கூடிய வீட்பாச்சாரி தம்பி சித்திர வீரனுக்கு நாங்க மூவரும் மாலையிட்டு விட்டோம் அதனால் நாங்கள் சென்று வருகிறோம் அம்மா சரிம்மா நல்லபடியா போயிட்டு வாங்க. மாலையிட்ட கணவனோடு போயிட்டு வரோம் சரிம்மா நல்லபடியா போயிட்டு வாங்க. மாமி போய் வரோம் சரிம்மா போயிட்டு வாங்க. அத்தை மாமி வணக்கம் வணக்கம் அத்தை எடுக்கும் பொண்ணு கொஞ்சம் வேலை கத்து கொடுக்கணும் ஒரு 4 நாளைக்கு துட்டா போதும் நாளே நாள் நான் பொண்ணுக்கு எல்லா வேலையும் செய்யும். சரி வா போங்க சரி போட மாட்டேன் ஒரு தேட கூட போடல அண்ணா மாமன் ஆகட்டும். கட்டவே இல்லை மலையாளம் வந்தாலும் நாம 2 பேர் இருக்க அந்த 3 தேவடியாளர்களும் ஆமா ஒருத்தர் மாலை போட்டு போயிட்டு இருக்கா ஆமா அவரை மாலை போட்டா பார் ஆமா இந்த வழியா தான் வருவா அதுக்கு ஒண்ணு வருவாங்க 3 பேர் வழியா வருவானுங்க ஆமா தம்பி மலையாளம் வந்தாலும் நீ என்ன செய்யற ஆ நீ போய் ஆ அவனோட சண்டை போடு ஆ அவனை அடிச்சு ஆ அவனை கொன்னுட்டு 3 பொண்ணை கூட்டிட்டு வந்துட்டுனா 2 பொண்ணு எனக்கு ஒரு பொண்ணு உனக்கு ஏன்டா வைப்பாட நான் போய் அடி சண்டை மாச்சிட்டு அவன் ஜெயிச்சு வருவேன் உனக்கு 2 எனக்கு ஒண்ணு ஏய் என்னடா பைத்தியக்கார கொண்டாச்சியா சரி இன்னும் வந்தாலும் மலையாளம் நான் போய் ஒரு அப்புறமே சாப்பிடுறேன் நான் போய் அடிச்சு அவனை தீர்த்து கட்டிட்டு அந்த பொண்ணுல 2 பொண்ணு எனக்கு உனக்கு ஒரு பொண்ணு சரி போய் இட்டுமா அப்புறம் பேசிக்கலாம் சரி எனக்கு ஒரு டவுட்ரா என்னடா உன்னை எனக்கு மூத்த பொண்ணு முன்னால போயிட்டு வாயா டேய் நீதான் திறமசாலி ஆமா நீதான் போய் வரணும் மலையாள தேசக்காரன் நானே அதனால போய் வா போயிட்டு வரட்டா நான் போய் ஜெயிச்சு வரேன் ஜானி போய் வா ஆசீர்வாதம் போய் வா போய் வா நான் கேக்குற போய் வா வந்தானா மலையாளம் எங்கடா புண்ணியங்கடா நான் போல நான் சாப்பிட்டு தெம்பா போறேன் சாப்பிட்டு வரேன்டா டேய் சண்டைக்கு போறோட சாப்பிட்டு போவோம் சாப்பிட்டு போனா தூங்கிடுவேன் போய் சண்டை போட்டு வா அப்புறம் சாப்பிடலாம் அதானே ஆமா போயிட்டு போய் வா வந்தானா என்னடா ஒரு கோட்டர் குடிச்சு போறேன்டா டேய் குடிச்சிட்டு போனா உன்னை பெனால்டி கைட்டுவான் குடிக்காத போய் திறமையா சண்டை போட்டு வா அப்புறம் குடிச்சுக்கலாம் கல்யாணம் பண்ணி கூட குடிச்சுக்கலாம் காலையில செம கூட குடிக்கலாம் போ அப்படியே வந்தானா என்னடா தூக்கம் வருதுடா டேய் சண்டைக்கு போய் வந்து அப்புறமா தூங்கலாம்டா போடா அப்படின்றா பொண்ணு முக்கியம் நான் போயிட பிடிக்க முடியாதுடா பொண்ணு தானே முக்கியம் அவன் போய் வா வந்தானா ஆமா இப்ப நான் எங்க போறேன் அட திருட்டு கம்மியாடி வையா சண்டைக்கு போறடா அந்த 3 பொண்ணை கூட்டினா போய் போ சரி கொண்டாளா கடிச்சு வாடிடா நான் எப்படி போய் கேக்குற மட்டும் பாறேன் போய் வா வந்தானா வரேன்டா பாத்ரூம் வந்துற போயிட்டு வந்துறடா டேய் அவன் போய்டுவான்டா போனா கூட பரவாயில்லடா நான் அப்புறமேட்டு நான் விளையாட வரவல அப்ப தூக்கிட்டு வந்துறேன் டேய் அவன் போயிட்டானா தாலி கட்டிடுவான் சண்டடா அதுக்குள்ள போய் வா ஏண்டா கட்ட டேய் பண்டிகை சாப்பிட்டு போறடா டேய் நீ போய் பொண்ணு கூட்டு வரதாங்காட்டியும் நான் போய் பண்டிகை ரெட்டு வந்து பெரட்டி வைக்கிறேன் அப்புறம் பாட்டில் பண்டிகை எல்லாம் வாங்கி வந்து வைக்கிறேன் அப்புறம் குடிச்சுக்கலாம் போய் வா போணுமா போய் வாடா போணுமா போய் வாடா டேய் நீ ஒரு தடவை போயிட்டு வாடா நீ இருக்க நான் போக கூடாது ஆனா எனக்கு 2 உனக்கு 1 போய் இட்னு அப்புறம் பேசிக்கலாம்
ஏய் என்னடா சண்டை நாளைக்கு வச்சுக்கலாம்டா. ஏய் அவன் முதலாவதியே முடிச்சிருவான். நான் முதலாவதியே முடிச்சிருவான் நாளைக்கு. போ முதலாவதே முடிச்சிருவானா? பின்ன அதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணுறது ஒன்று ஒன்றாத்து ஒன்று. அவன் புள்ள கொடுத்துருவான் போ. நான் ஒன்றா ஒன்று சொல்லிட்டு வரட்டா? என்னடா டேய் டேய் ஏய் உனக்கு அன்னைக்கு சண்டை வேணாம். ஆ. நம்ம சரிசமா போவோம். ஆ. நீ இட்டுன்னு வர பொண்ணு ஆ. ஆளுக்கு பாதி பாதிடா. ஏய் அவனுக்கு கொடுக்க கூடாது. நம்ம தான் போயிட்டோம். உனக்கு நீ கூட 2 எடுத்துக்க. நான் 1 எடுத்துட்டு போய் வா. நீ நல்லவன்டா, இங்க நின்னு பேசு. நான் போயிட்டு அடி வாங்கிட்டு வரணுப்பேன். போய் வா. நான் பல்லு வளர்க்கல, பல்லு வலிக்குது. ஏய் போய் வாடா. கொண்டாடா. அட தாக்காத என்னடா? நானே அவனை போய் அடிச்சு ஜெயிச்சிருவேன். ஆமா. பார்த்தா பாவமா இருக்குடா. ஏய் பாவமா இருக்குடா. இப்ப எம்மா அடிச்சானே. ஏய் இப்ப சாடடா. ஓகேடா. போய் வாடா. ஏடா நைட் வரணும். ஏய் கொண்டாடா. எங்கடா புண்ணியங்கடா. ஏய் அடி எப்படி வச்சு பாத்துப்பா? பத்தங்க அடிச்சு. ஒரு அடியில மாய் போட ஊத்துட்டான். வீட்லடா. அவனை போய் ஏய்ப்புறா. அப்ப பொண்ணு கூடா. நீ பின்னாடி வா. அவன் எழுப்பாத பொண்ணு கூடா. வந்தாடா. மலையாளம். அவன் மாய் போட ஊத்துட்டான். ஆ. நீ போய் தண்ணி போட்டு ஏய்ப்பா. அவன் எழுப்ப தேவடா. பொண்ணு மட்டும் கூடா போ. போனன்றியா? போய் வாடா டேய். ஏய் ஒரே தடவை பொண்டாடி போன் பண்ணிட்டு போறேன்டா. உடனே கல்யாணம் வேற கம்ப்ளைண்ட் போய் போடா. ஆமால. இப்பதான் கல்யாணத்துக்கே வந்துக்குறோம். போங்கடா. ஏன்டா அவனுக்கு அம்மா அடிக்கிற? ஏய் அவன் மயக்க போட்டாலும் திருப்பி அடிக்கிறான்டா என்ன? பொண்ணு கூட போ. வந்தாலும் மலையாளம். உனக்கே கூட 2 ரொட்டி நீ போட முன்னாடி. டேய் நீ இருக்க நான் போக கூடாது. அது உனக்கு அவமானம். நான் போய் முத வாங்குறேன். நீ போய் வா. பின்னாடி வா. போய் வா. வந்தாலும் அட திட்டு தேவையா போயா? நீ கூட 2 அடி வாங்கிட போயிடல. டேய் போடா. என்ன கேரகமோடா. ஐயா கொண்டாடா. மச்சான் கொண்டாடா. போய் வா மலையாளம். போய் வா போய் சண்டை போடு. வந்தாலும் என்னடா பொண்ணியங்கடா? அங்க போகும்போது எனக்கு குசு பட வருதுடாடே. குசு வந்த பையனாச்சு போடா. ஒரு ஒத்துமை பச்சு பண்ணிக்கலாம். என்ன லாவடி பால ஓட்டு போறோம். என்னடா ஒரு வைப்பாடு நான் 2 பேரும் அந்த போறோம். சரி பொதில் கிடைக்குது. கோயிலுக்கு கிடைக்குது. ஆமா. நம்ம ஆளுக்கு பாதி பேர் எடுத்துருவோம்ல. ஆமா. அது போல உனக்கு 2 இடம் கொண்டு வச்சுக்கோ. நியாயம்தான். அது பொதில் கிடைச்சா ஆளுக்கு பாதி. ஆமா. இது சுயவரம். என்ன சுயவரம்? இச்சாச்சு வரும். அவ அந்த பெண்ணு கேட்ட கணவன் அவ விருப்பப்பட்டு ஒரு ஆடவனை தேர்ந்தெடுத்திருக்கா. ஆமா. தண்ணியில ஒண்ணுதான் வீட்டு பள்ளி நீ அதுக்கு அடிக்கிறேன். எவனோ ஒருத்தர் குறுகால வந்து அடிக்கிறான்டா. அடிக்கிறானா? மாப்பிள்ளை புத்தி இல்ல. ஆளை விட்டு அடிக்கிறான். டேய் அவன் ஆளை விட்டு அடிக்கிறான். பொண்ணு இல்லைன்னா வேலையை செய்ய போறான். ஒண்ணுக்கு காட்டல. அதுக்கு ஆளதான் விடுவான்றியா? அதுக்கு ஆளதான் விடுவான்னு நினைக்கிறேன். டேய் அப்ப அவன் பிரச்சனை. அனுப்புடா. இப்ப பொண்ணியங்கடா. அனுப்புடா. டேய் வந்தாளா? என்ன எனக்கு உடம்புல ரொம்ப டயர்டா இருக்கு. அப்போ குளிச்சு வர. ஏய் புளி கூடாது. பண்டிகை வந்துடுது. சரக்கு வாங்குற ஆள் போகிறான். இப்ப பொண்ணு கூட்ட போ. எவ்வளோ போய் சேர்த்துட்டோம். நானே போகிறேன். நானே போய்க்கிறேன். ஏய் நீ தாங்க. நான் தான் கொண்டாட கூடிய சால்வன். ஐயோ யாரோ சும்மாக்கன்னு அடிக்கிறானே. யார் சொன்னாங்க? யாரும் தெரியல. ஏய் ராஸ்கல் ஓடி போடா. ஐயோ ஐயோ என் அக்கா பேர்த்த பொண்ணுங்க 3 பேர் ஒருத்தர் மாலை போட்டு போறா. கேட்க போனா யாரோ ஒருத்தர் அடிக்கிறான். கண்ணே அம்மா கண்ணே
அடி அம்பா அடி அம்பி அம்பாலிகை பெண்ணே அம்பாலிகை பெண்ணே கண்ணே அம்பாள் கண்ணே அம்பிகை கண்ணே அம்பாளிகை சொந்த தாய் மாமனாச்சே. இந்த சுயவரத்தில் நான் அமர்ந்திருந்தேன். எனக்கு மாலை போடனாலும் பரவாயில்லை. ஆனா நீங்க இப்ப யாருக்கு மாலை போட்டிருக்க? அந்த செம்படவன் ஜாதியாச்சே சித்திரவீரியன். அவன் செம்படவன் ஜாதியாச்சே. கண்ணே அம்பாள் 3 பெண்களும் எனக்கு மாலை இடுங்கன்னு நினைச்சிருந்தேன். எனக்கு ஒருத்தி கூட மாலை இடல. நீ என்னை போல் ஒரு சத்திரனுக்கு மாலை போட்டிருந்தா உனக்கு அம்மான் பட்டம் கட்டி அழகு பார்த்திருப்ப. தாய்மாம செய்ய வேண்டிய சீர்வரிசையெல்லாம் செய்திருப்ப. ஆனால் நீ ஒரு செம்படவ குலத்தோட மாலை போட்டிருக்கே. அவன் எப்பேற்பட்டவன்? மீனோ மீன், கருவாடோ கருவாடு. அவன் வித்திருக்கக்கூடிய செம்படவன். அவனு மாலை போட்டுட்டே அன்றதா 3 பெண்களும்